எக்ஸ்ஏஎஸ்டி ட்ரேடிங்கு. இது பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் யூஎஸ் ஹண்ட்ரட் ட்ரேடிங். இது என்ன சினாரியோவில் நான் செல்லு பண்ணேன் அப்படின்னா, மார்க்கெட்டு ஆல்ரெடி நல்லா ஃபால் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வரும்ன்ட்டு என்னோடய கான்செப்ட்டு 462 வரைக்கும். பட் எனக்கு ஒரு நாளைக்கு $50 தான் தேவை. ஆனால் எனக்கு அதிகமாகவே கிடச்சிச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி டேவோட ப்ராஃபிட்டு இது தான். சரிங்களா? நான் என்ன பேஸில் இது வந்து செல்லு போட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். இதில் யூஎஸ் ஹண்ட்ரட் இருக்கா, இதில் போங்க. நீங்கள் என்னோடய சார்ட் எல்லாமே, அதாவது நான் இப்போ ட்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்டில் தான் பண்ணிடுறோம். இந்த இஎம்ஐ இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணி தான். ஆக்சுவலாக இஎம்ஐ எங்கே சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இஎம்ஐ வந்து அதாவது இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் லைனை தாண்டி கேண்டில் கீழே 2-3 கேண்டில் வந்து சஸ்டெயின் ஆச்சுனாவே, அதாவது பெரிய ஃபால் இல்லாமல் சின்ன சின்ன ஃபாலில் 2-3 கேண்டில் சஸ்டெயின் ஆகிருக்கா. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து செல்லு போட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ளூ கேண்டில் கீழே 2 கேண்டில் வந்து கீழே இருந்தாவே நான் தைரியமாக செல்லு போடுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்களா, என்னோடய டேக் ப்ராஃபிட்டை நான் 480 தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த 477 வந்துடுச்சு என்னோடய டேக் ப்ராஃபிட். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் 3 மினிட்ஸ் கேண்டலில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 5 மினிட்ஸ் கேண்டலில் நீங்கள் தைரியமாக பார்க்கணும். அதாவது எப்படின்னா, கேண்டில் வந்து 5 மினிட்ஸில் அந்த ப்ளூ கலர் லைனை தாண்டி கீழே வருதான்னு பார்த்துக்கோங்க. கீழே தாண்டி வருது அப்படின்னா நீங்கள் தைரியமாக செல்லு போடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில், அதாவது இப்போ ஃபால் ஆகிற கேண்டில் இல்லாமல் செகண்ட் கேண்டில், அதாவது இந்த கேண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேண்டிலே கீழே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, கீழே இருந்துச்சு. அடுத்த கேண்டிலும் கீழே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது நீங்கள் கீழே தான் ஸ்டார்ட் ஆகுது. 495ல் செல்லு போட்டால் கூட இங்கே ஆல்மோஸ்ட் நீங்கள் $20 $30 ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நான் போட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டு இப்போ ஃபால் எவ்வளோ தூரம் வரும்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, 450லேருந்து 460 வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபால் ஆகுது. நான் இதை பேஸ் பண்ணி தாங்க ட்ரேட் எடுப்பேன். 470 வந்துச்சுங்களா, என்னோடய டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 450 இல்லைனா 460 தாங்க. இதுக்குள்ளே வந்ததுனாவே நான் டேக் ப்ராஃபிட் எடுத்துடுவேன். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடே பண்ணுவேன். டெய்லி $50 10K ஃபண்டட் அக்கௌண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இது உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? 471 470. ஆக்சுவலாக நான் டிபி 462 பார்த்தீங்களா, 462 வச்சுருக்கேன். மார்க்கெட்டு அவ்வளோ ஃபால் ஆச்சு. 466 65 64 அவ்வளோதாங்க டேக் ப்ராஃபிட். இன்னையோட டார்கெட் எனக்கு 50 தான். ஆக்சுவலாக நிறையவே வந்துடுச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாய்ங்க. என்னோடய டார்கெட்டு 8. நாளைக்கு வீடியோ பார்க்கலன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். இன்றைக்கி மல்டிபிள் ட்ரேடு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அதை அவாய்ட் பண்ணணுன்னா எனக்கு சிக்னல் ஓகேவாக இருந்தனால தான் போட்டேன். ஆக்சுவலாக